ஹலோ எவ்ரிவன். இப்போ வந்து நம்ம அந்த 90s வந்து இன்லேண்ட் லெட்டர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த போஸ்ட் கார்டு, லெட்டர் எழுதி போடுற கார்டு எல்லாம் வந்து 90s இருந்திருக்கும். நம்ம நிறைய பார்த்துருக்கோம். அது நான்லாம் எழுதி போட்டிருக்கேன். நான் 6 கிலோமீட்டர் குறுக்க நடந்து போனால் வெறும் 6 கிலோமீட்டர் தான். அந்த ஊருக்குலாம் எங்கள் அத்தைக்கெலாம் நான் வந்துட்டு கடிதம் எழுதி போட்டிருக்கேன். அதில் இந்த மாதிரி அனுபவங்கள் உண்டு. இது அப்போ வந்துட்டு அந்த போஸ்ட் கார்டு, அந்த இன்லேண்ட் லெட்டர் இதெல்லாம் வந்துட்டு நமக்கு மளிகை கடையிலே கிடைக்கும். இந்த கூட இல்லை, ரீசார்ஜ் கார்டெலாம் ஒரு காலத்தில் மளிகை கடையில் கிடச்சிதில்ல, அதே போல் அதுக்கு முன்னாடி அந்த லெட்டர் எழுதி போடுற கார்ட்ஸ்லாம், அந்த இன்லேண்ட் லெட்டர், இந்த போஸ்ட் கார்டெலாம் மளிகை கடையில் கூட நம்ம வாங்கலாம் அப்படி இருந்துச்சு. இப்போ அது கிடைக்கல. அதனால் நான் வந்துட்டு இப்போது அந்த உண்மையிலே அது அந்த போஸ்ட் கார்டு, அந்த இன்லேண்ட் லெட்டர்ஸ்லாம் வந்து அவைலபிலிட்டியில் இருக்குதா போஸ்ட் ஆஃபீஸில் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கறதுக்காக போஸ்ட் ஆஃபீஸ் போகிறேன். போய் நம்ம கேட்டுடலாம். அதான் இந்த வீடியோ பார்ப்போம். போஸ்ட் ஆஃபீஸ் எங்கே இருக்கு? போஸ்ட் ஆஃபீஸ் அது பழைய இடத்துல இருக்கு. அது பழைய பில்டிங்ல உள்ளுக்குள்ள போங்க தானே. அப்படி அதே தெருவில் இருக்குன்னா நீங்க தான் உள்ளுக்குள்ள போங்க. இப்போ வந்து அப்படியே அது உள்ளுக்குள்ள போனா ஆப்போசிட் சரி. நான் போஸ்ட் ஆஃபீஸில் போய் கேட்டதில் அங்கே இன்லேண்ட் கவரோ இல்லை எந்த கவருமோ இல்லை, அந்த போஸ்ட் கார்டும் இல்லை. ஆனால் நமக்கு வந்து அந்த போஸ்ட் கார்டு மாதிரியே எழுதி அனுப்பக்கூடிய வேறு போஸ்ட் கவர் கிடக்குது. அதாவது இந்த போஸ்ட் கவரை நம்ம லெட்டர் தான், அதோட பேட்டர்ன் எதுவுமே மாறலை, அந்த ஸ்டீல் அந்த இது எல்லாமே எதுவுமே மாறலை, அப்படி தான் இருக்குது. ஆனால் இது கவராகிட்டு இருக்குது, அவ்வளோதான். நம்ம பேப்பரில் லெட்டர் எழுதி இந்த கவரில் அனுப்பலாம். இதுக்கு வந்து அடிஷ்னலாக ஸ்டாம்ப் போட்டவோ இல்லை காசு கொடுக்கவோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஒரு கவரோட விலை 5 ரூபான்னு சொன்னாங்க. அப்போது போஸ்ட் சர்வீஸ் வந்து இன்னும் இருக்குது. நம்ம லெட்டர் எழுதி போடுற மாதிரி போஸ்ட் சர்வீஸ் இன்னும் இருக்குது. அதில் நான் 2 கவர் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ இப்போ என் கையில் இருக்கிற இந்த 2 லெட்டர் கவரை நான் என்ன பண்ண போகிறேன்னா, என்னோடய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன், அதாவது ஸ்டேட்டஸ் ரிப்ளை கமெண்டில் வந்துட்டு எனக்கு உங்களோட வீட்டு அட்ரஸ் உங்கள் கைக்கு வந்து சேர்கிற மாதிரி, வீட்டு அட்ரஸ் ஒரு எனிதிங் நீங்கள் இருக்கக்கூடிய ரெசிடென்ட் அட்ரஸ் ஆகணும், உங்கள் கைக்கு சேர்கிற மாதிரி இன்க்ளூட் போஸ்டல் இண்டெக்ஸ் நம்பர், பின் நம்பரையும் சேர்த்து அந்த அட்ரஸை இதில் எழுதி இதுக்குள்ள ஒரு லெட்டர் உங்களை பற்றின குறிப்புகளையும் உங்களை பற்றி எனக்கு தெரிஞ்சதையும் அல்லது நான் ஒரு லெட்டராக எழுதி உங்கள் வீட்டுக்கு நான் போஸ்ட் பண்ணுவேன். அந்த போஸ்ட் ஒருவேளை உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா, அதை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா, நீங்கள் அதை ஒரு வீடியோவாவோ இல்லை ஃபோட்டோவோ எடுத்து ஒரு கிளிக் பண்ணி நீங்கள் எனக்கு அனுப்புனீங்க அப்படின்னா, அடுத்த இதில் வந்துட்டு நான் அந்த மாதிரி இவங்களுக்கு சேர்ந்துருச்சு, நான் போட்ட லெட்டர் இவங்களுக்கு சேர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக சொல்கிறேன். அவ்வளோ